ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். இன்றைக்கி பாருங்கள், ஒரு அழகான சூப்பராக டேஸ்டியான ஒரு ரெசிபி கோதுமை மாவில் செய்யலாம். அந்த கோதுமை போண்டா பார்த்திங்கன்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும். நல்லா ஹெல்த்தியானது, டயட் ஃபுட்டும் கூட. இது யார் வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நமக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு நான் பார்த்திங்கனாக்கா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். ஆட்டா 1/4 கிலோ நல்லா சலித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கனாக்கா, இப்போ நம்ம இந்த மாவு கரைச்சல் பண்ணுறதுக்கு பார்த்திங்கனாக்கா தேவையான அளவுக்கு சால்ட், இதனுடைய டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு தூளையும், இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சோடா, அதாவது பேக்கிங் சோடா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த சோடா. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். அதாவது போண்டா பதத்துக்கு நம்ம இப்படி எடுத்து கையில் இப்படி அள்ளி எடுத்து வடைச்சட்டியில் விடுற அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கிறோம். ரொம்ப குழகுழன்னு இருந்தாக்கா எண்ணெய் இழுத்துரும், சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி திகட்டலாக இருக்கும். ஸோ ரொம்ப குழகுழன்னு பிசைய வேண்டாம். இங்கே பாருங்கள், இப்போ எடுத்து அப்படியே விடுற மாதிரி நல்ல தரமாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ இதில் தேவையான கலவை பொருட்கள் பார்த்திங்கனாக்கா, நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம். இதுக்கு நான் பச்சை மிளகாய் பயன்படுத்தலைங்க, பச்சை மிளகாய் வேண்டாம். பாருங்கள், தோலை நீக்காமல் நல்ல நசுக்கின பூண்டு, வரமிளகாய், காஞ்ச மிளகாவை நல்ல விதைகள்லாம் வச்சு நல்லா கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும், அதே மாதிரி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இதையெல்லாம் போட்டு நல்ல ஒரு கலவையாக பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ அதை கலவையாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு நமக்கு இப்போ அந்த டேஸ்ட் பாருங்கள், உப்பு சரியாக போச்சான்னு பார்த்துக்கோங்க. தண்ணியோட பதம், அதாவது அந்த கலவையோட இது இப்படி எடுத்தால் வடைச்சட்டியில் விடுற மாதிரி இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை இதுவே போதும் அப்படின்னாலும் ஓகே. இது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. சோடா மாவு கூட உங்களோட ஆப்ஷன்ஸ் தான், நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஆனால் நான் போட்டுருக்கேன். பாருங்கள், நல்ல எண்ணெய் காஞ்சிடுமே. இப்போ எடுத்து நான் வடைச்சட்டியில் அப்படி இப்படியே எடுத்து கையிலேயே விடுன்ருக்கேன். சூப்பராக இருக்குது. அதாவது அப்படியே அந்த மேலே பார்த்திங்கனாக்கா நல்லா முறுன்னு உள்ளே நல்லா வெந்துட்டு ரொம்ப சாஃப்டாக, நம்ம சோடா மாவு பயன்படுத்துறதுனால ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனே சேரும். பதிவுகளில் ஏதாவது குறைகள் இருந்தாலோ அல்லது தவறுகள் இருந்தாலோ அதை எங்களுக்கு சுட்டி காட்டலாம். நீங்கள் உங்களோட கருத்துக்களில் எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. நான் அதை சரி செய்துக்கிறேன். மற்றபடி பாருங்கள், அருமையான ஒரு கோதுமை மாவில் நல்ல கிறிஸ்பியான ஒரு போண்டா சூப்பராக செஞ்சுருக்கேன். அவ்வளவு சூப்பராக இருக்குது. பிள்ளைங்க ஈவினிங் வருவாங்க இல்லையா, ஈவினிங் வரும்போது இந்த ஸ்நாக்ஸை எடுத்து வைங்க. அப்படி ஒரு டேஸ்டியாக சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக, இது கோதுமைங்கிறது எல்லாருமே சாப்பிடலாம். இதில் கேஸ் ட்ரபிள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கடலை மாவுனா கூட அப்படின்னு சொல்லலாம். இதில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. சூப்பராக பாருங்கள், மொறுன்னு வந்துருச்சு. இப்போ இந்த நல்ல தரமான ஒரு சூழலுக்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். டயட் ஃபுட்டு சூப்பராக அருமையான கோதுமை மாவில் செஞ்ச ஒரு போண்டா. ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவ்வளவு உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டும்தான் என்னுடைய வளர்ச்சிக்கு காரணம் இல்லையா. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அருமையான சுவையான சின்னக்கா சமையலில் ஒரு கோதுமை மாவில் செஞ்ச அருமையான ஒரு டேஸ்டியான போண்டா ரொம்ப ஸ்மூத்தாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. நன்றி.